பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்போம். கர்த்ததாமே நமக்கு ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படிக்காகும், தடைகளை நீக்கி ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படிக்காகும், ஒவ்வொரு பகுதியை கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படிக்காக அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காக ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை பொருந்தியவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாட்சிமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்படி பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்மலை ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துருகமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேடகமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் மறைவிடமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகலிடமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆலோசனை தருகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிசயமாய் நடத்தினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன் சென்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம் என்று நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இடது நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜீவனிலோர் தேசத்தில் எங்களை சுகமாய் கடந்து வர செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவரையிலும் நீர் எங்களை வழி நடத்தி வந்த உம்முடைய எல்லா தயவுகளுக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய், உம்முடைய நன்மைகளுக்காய், உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோமே. ஆமீன் தகப்பனே, நாங்கள் உண்மையாகவே பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே. உம்முடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே நாங்கள் சபையாய் ஒரு மனமாய் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே சபைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் இப்படியாய் நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன் மூலமாக உம்மை ஆராதிக்கும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே ஆராதனை கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தடைகள் யாவும் நீக்குங்க. எல்லா ஆண்டவரே இடர்பாடுகளை இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக.
ஹalleluya. துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. உம்முடைய மகிமையினால நிரப்புங்க. ஒவ்வொருவரும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஒரு தடையும் இராதபடி ஒவ்வொருவரும் இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரே கலந்து கொண்டு பங்கு கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதி நீங்க ஆசீர்வதிங்க, ஆவிக்குள்ளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் தேவ செய்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பேசுங்கப்பா. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுங்க. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு நேராய் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஓ உம்முடைய சீயோனின் கொடுமுடியிலிருந்து நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தும்படி காய்ச்சி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை சீர்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களை ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன்ல பங்கு கொள்கிற ஒவ்வொரு மேல உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை மாற்றும் ஐயா. என்னென்ன காரியங்களுக்காய் ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா வந்திருக்கிறார்கள், நம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறார்களோ கர்த்தர் நீர் அவருடைய ஆண்டவரே தேவைகளை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளிலே கர்த்தர் நீர் விடுதலை தந்து ஆண்டவரே நீர் அவர்களை சமாதானமாய் வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா பலவீனத்தோடு யார் இந்த ஆராதனை பங்கு கொண்டாலும் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஹalleluya. எல்லா பலவீனத்தின் கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொன்றையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். பேச போகிற தாசனை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உங்களை பார்க்க முடியாமல் இருக்கலாம், போதகர் உங்களை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வ பயத்தோடு நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்தவர்களாய் பாடி கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன்.
எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. 1000 நாமங்களை உடைய தேவன், அவர் கோடான கோடி ஜனங்களுக்கு மத்தியிலே அவருடைய நாமத்தை விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே கனத்துக்குரியவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நம்ம எல்லோரும் அவருடைய நாமத்தை உயர்த்தினவர்களா? நாம் எல்லோரும் எழுந்து நின்று முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி யாரும் அமைதியாயிராதபடி ஒவ்வொருவரும் உடைய வாயினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இந்த வேளையில் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. 1000 நன்மைகளை செய்த தேவனே, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மேலான நாமத்தை உடையவரே, மகிமையுள்ளவரே, ஜீவன் உள்ளவரே, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனே, அப்பா நீர் வாழ்க. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை நடத்தி கொண்டு வருகிற பாதைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எவ்வளவு மேன்மையா எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அப்பா மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா நாளும் உமது கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, எங்கள் மேல் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீரே, எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீரே, அன்னென்று தேவைகளை சந்திப்பதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே, எங்களுக்கு சுகபல ஜீவனை கொடுப்பதில் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே, கரிசனையுள்ளவராய் இருக்கிறீரே. உமக்கே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கே நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே நீர் வாழ்கப்பா, நீர் வாழ்க ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வாழ்க ஆண்டவரே. சர்வ வல்லவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு முறை ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை சொல்றாங்க.
ஆண்டவரே ஒருத்தர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் சொல்கிறாரு நீ ஒரு எலியா என்று சொல்லுகிறாங்க, இன்னொருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவங்களாம் சொல்கிறது இருக்கட்டும்ப்பா, நீங்கள் என்ன யார் என்று சொல்லிருக்கிறீங்க, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீங்க ஆண்டவர் கேட்குறாரு. மற்றவர்கள் சொல்கிறத பற்றி ஆண்டவருக்கு கவலை இல்லை. கோடான கோடி தேவ தூதர்கள் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாங்க, அதெல்லாம் அவருக்கு விசேஷம் இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவரை என்னன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை தான் அவர் விருப்பப்படுகிறார். நீங்க என்ன யார் என்று சொல்லுறீங்க. இந்த வேளையில் அவரை நோக்கி பார்த்து, அப்பா நீர் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. அப்போ பேதுரு சொல்றார், நீ கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அதை தான் அவர் விரும்புகிறார். நீங்கள் என்ன யார் என்று சொல்லுவீங்க. நம்மளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுறோம், நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் மாறி அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் யெகோவா ஈரே என்று சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் யெகோவா ரஃபா என்று சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் யெகோவா நிஸ்ஸி என்று சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் யெகோவா ரூவா என்று சொன்னீங்கன்னா அவர் உங்களை நல்ல மேய்ப்பராக இருந்து நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க என்ன நாமத்தை சொல்லி அழைக்கிறீர்களோ அதுவாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில் அவரை நோக்கி பார்த்து நாம் எல்லோரும் சொல்லுவோமா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு பாடிடுவேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை அறிக்கை செய்தவர்களா, அவருடைய நாமத்தை உயர்த்தினவர்களா நாம் பாடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை நோக்கி பார்த்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுவோம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா
கலங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. உண்மையா என்ன நாமத்தெல்லாம் சொல்லி அழைத்தீர்களோ அதுவாகவே வந்து உங்கள் வீட்டிலே வந்து உங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேவாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்கு சுகம் தருகிற யெகோவா ரஃபாவாய் நம்முடைய குடும்பத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற யெகோவா நிஸ்ஸியாய் நம்முடைய குடும்பத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சமாதானத்தை தருகிற யெகோவா ஷாலோமாய் நம்ம குடும்பத்தில் இருக்கிறார். எவ்வளவு மேன்மை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவாய் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை அறிந்து வைத்திருப்பதே என்ன என்பதை வாஞ்சிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய நாமத்தை எல்லாம் அறிக்கை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் யெகோவா ஈரே என்று அறிக்கை செய்திருக்கிறோம். நீங்க யெகோவா நிஸ்ஸியே என்று அறிக்கை செய்திருக்கிறோம். நீங்க யெகோவா ரூவா என்று அறிக்கை செய்திருக்கிறோம். யெகோவா ஷாலோம் என்று அறிக்கை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எல்லாமுமாய் இருந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருந்து எங்களை நடத்தி செல்லும்படியா உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆவியானவர் நீர் இறங்கி கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறீரே. இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உமக்கு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை நாமங்களை சொல்லி நீங்க அறிக்கை செய்திருக்கும் போது உங்களுடைய வாயிலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை வரவைப்பார். மார்க் 7:37 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இந்த வார்த்தையை உங்க வாயிலிருந்து கர்த்தர் அறிக்கை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாய்கள் அறிக்கை செய்ய போகிறது, எல்லாவற்றையும் எனக்கு அவர் நன்றாய் செய்தார். ஒரு காரியங்களில் கூட அவர் குறைவு வைக்கவில்லை. என்னுடைய காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தேவைகளில், என்னுடைய பலத்தில், என்னுடைய ஐஸ்வர்யத்தில், எனக்கு தேவைகள் எல்லாவற்றிலும் அவர் நன்றாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு காரியத்திலும் குறைவில்லாத தேவனங்களை நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் அறிக்கை செய்த அந்த நாமங்கள் மாத்திரம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எப்படி இருக்கிறீர் என்று சொன்னார், எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நீரே எல்லாம் ஆண்டவரே. அவரை நோக்கி பார்த்து நாம சொல்லுவோம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே என்று சொல்லி எல்லாமும் எங்களுக்கு நீரே இருக்கிறீர் ஆண்டவர் என்று சொல்லி இந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நீரே நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, ஆராதிப்பேன்
நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே, நேசிப்பேன் இயேசுவே, நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே, பின்தொடர்வேன், உண்மையாய் பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. எங்களுக்கு நீரே எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமும் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாமுமா எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவன், இந்த நாளிலே நாங்கள் உம்மை அறிக்கை செய்திருக்கிறபடி நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்திருக்கிறீர், எல்லாவற்றையும் நன்மையாய் செய்திருக்கிறீர் என்று எங்கள் வாய்கள் அறிக்கை செய்யும்படியா எங்களை நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மற்றும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே அப்பா. இந்த நாளில் கர்த்தாவே யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு ஆண்டவரை இதை அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்தில் இந்த நாளில் உடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய அப்பா ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி தரும்படியா ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒரு நல்ல ஆராதனை வேளையை கர்த்தர் நமக்கு தந்தார். The Lord has given us this blessed time of worship. இந்த 9வது மாதத்தின் 26வது நாள் வரையிலும் கடைசி கர்த்தருடைய நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்த தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord for this 9th month He has given us till this last week of the Lord. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல இவ்விடம் வருகிற வரையிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று வேதத்திலே படிக்கிறோம். We read in the Bible that as a man carries the child on his shoulders, like that the Lord has carried you till now. ஸ்தோத்திரம். இந்த 9 மாதங்களும் நம்மை சுமந்து வந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். We should glorify the Lord who has carried us till this 9th month. நாம் பாடினது போல எல்லாம் எங்களுக்கு நீங்க தான் ஆண்டவரே என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்திலே நாம் கடந்து வர வேண்டும். Like as we song, we should praise the Lord that everything is only your Lord and we glorify Him. இன்பமோ துன்பமோ வியாதியோ ஸ்தோத்திர வறுமையோ ஸ்தோத்திர தோல்வியோ புகழ்ச்சியோ எதுவா இருந்தாலும் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. Whatever may be, Lord, in the happiness, in our sadness, or when we are whatever victory or defeat, Lord, you are everything for us. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. Like the Bible says, all things work together for good to those who love Him. கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். நம்மிலே அவர் அன்பு கூர்ந்து இம்மட்டும் நன்மையான காரியங்களை செய்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார்.
The Lord loves us. That's why till now He has been with us and He has done good for us. நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். And we should be thankful to Him. சகோதரர், நம்ம தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. Let us continue to glorify Him. May the Lord bless us and lead us. கர்த்தருடைய வார்த்தைக்கு போகும் முன்பதாக வார கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறோம். I want to announce the proceedings of this week. இந்த மாலை 4 மணிக்கு ஜூம் வழியாக சண்டே ஸ்கூல் நடைபெறும். And today on at 4 p.m. we will have the Sunday school through the Zoom meet. ஸ்தோத்திரம். ஆங்கில வழியிலும் தமிழ் வழியிலுமாக 2 ஸ்தோத்திர வழியிலே அந்த சண்டே ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறோம். And the Sunday school is happening in both the English and the Tamil medium. ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் சில சிரமத்துக்கு நடுவில் நீங்கள் வர முடியாமல் இருக்கிறதை குறித்து கேள்விப்படுகிறோம். And we hear that many of the children are not able to attend this meeting because of various difficulties. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே முக்கியத்துவத்தை சண்டே ஸ்கூல் ஒரு அரை மணி நேரம் மாத்திரம் அதை நீங்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். Like the parents, you give importance for this online class for the children. Similarly, give this importance for half an hour for the Sunday school. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்த வேண்டியது பெற்றோராகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. The parents are responsible for leading the children in the Lord. பிள்ளைகளை சரியான வழியிலே கர்த்தருடைய வழியிலே வசனத்தின்படி நடத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. It is very important that we lead the children in the right way, in the way of the Lord. பிள்ளைகளை அப்படியாக சண்டே ஸ்கூலில் உற்சாகப்படுத்தி கலந்து கொள்ள செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. So encourage your children to take part in the Sunday school. May the Lord bless us. நாளை காலை 6 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் பரிசுத்த ஆராதனை நடைபெறும். And tomorrow morning, in the morning 6 a.m. and evening 6:30 we will have 2 services in the church. ஞாயிற்றுக்கிழமை சபைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதுனாலே ஆராதனையை திங்கட்கிழமை நடத்த இருக்கிறோம். அதனால எல்லா தேவ பிள்ளைகளும் தவறாமல் உற்சாகத்தோடு கூட சபை கூடுதலை விட்டுவிடாதிருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். Because Sunday we are not able to hold services, so we have the services on Monday, and we encourage all the children of the Lord to take part in these services. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless you and lead you. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு காலை தியான கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். Every day morning 5:30 a.m. we have the morning devotion meeting. 11 மணிக்கு ஜூம் வழியாக எழுப்புதல் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். And at 11 a.m. we have the revival prayer through the Zoom meeting. எல்லா ஜெபங்களிலும் ஊழியங்களிலும் உற்சாகமாய் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். We encourage everyone to take part in all the prayer meetings. நம்முடைய தேசத்திலே இந்த கோவிட் கொள்ளை நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள். We know this plague, the COVID, is spreading fast in our nation. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சென்னையிலே ஒரு விசேஷித்த ஸ்தோத்திரம் பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலே தமிழ்நாடு முழுவதும் ஒரு மெகா தடுப்பூசி முகாம் நடத்த இருக்கிறார்கள். And because there is an increase in Chennai, and especially the government is holding a vaccination camp today throughout Tamil Nadu. ஸ்தோத்திரம். அந்த காரியங்கள் பொது ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்படும்படி ஜனங்கள் உற்சாகமாய் அந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ள அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் தரும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். And let's pray that this camp should be a blessing for the people, and the people should be aware of this camp and they should make use of it. நல்லது. ஊசி போட்டாலும் வரும் அப்படின்ற எந்த காரியங்களை சொல்ல வேண்டாம். அரசாங்கத்தினுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியம். Let us not think that even we are vaccinated, this plague is affecting us. Let's obey the rule of the government and do this. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord be with us and bless us and lead us. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும் என்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let's bow down our head before the Lord and ask the Lord to speak to us. ஆண்டவரே, இந்த வருடம் துவங்கி இந்த 9 மாதங்கள் கிருபையா எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். Lord, from the beginning of this year till this 9th month you have led us, Lord. எங்களோடு இந்த ஆண்டை துவங்கின எத்தனையோ பேர் இந்த நாளிலே உலகத்திலே இல்லை, அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். Many of the people who were with us
beginning of this year today are not there, they passed away. ஆனால் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களோடு கூட இருந்து இந்த 9வது மாதத்தின் 26வது கடைசி கர்த்தருடைய நாள் வரையிலும் கர்த்தர் எங்களை சுமந்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். But because of your grace, mercy and kindness, Lord, you have been with us and you have led us through this 26th of this day, Lord. வரப்போகிற நாட்களிலும் புதிய மாதங்களிலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து நடத்துவீராக. And in the coming days, Lord, also in the new month, you be with us, Lord, and lead us. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எங்களுடைய விசுவாச மக்களையும் எல்லா கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்து ரட்சித்து நடத்தும்படி உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். Lord, we surrender ourselves, our families, our children and the believers, and protect us from this plague and lead us, ஒவ்வொருவரையும் Lord. கர்த்தர் காத்து அன்றவருடைய சட்டுகளின் நிழலிலே உன்னதமானவருடைய மறைவிலே கர்த்தர் வைத்து காக்கும்படி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, every one of us, Lord, we surrender into your hands, Lord. You protect us, Lord. நீர் உம்முடைய பாதுகாப்பின் கரங்கொண்டு பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே வியாதியை விலக்குகிறவர், எல்லா வியாதிக்கு விலக்கி ரட்சித்து எங்களை நடத்துவீராக. Lord, let your mighty hand, the hand which protect us from all diseases and save us, Lord. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு எங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். And now, Lord, you speak to us through your word, Lord. அடியனுடைய சோர்வுகள் பலவீனங்களை மாற்றி உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க ஆண்டவரே. Lord, remove all the depression of the believers, Lord, and Lord, you reveal to us, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். Lord, we look to you, Lord. ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு போதும் மறவாரே, எந்தன் இயேசு உண்மை உள்ளவர், ஒரு போதும் மறவாரே, இந்த இயேசு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை நடத்தினவர், எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாமல் ஆண்டவர் எங்களை மறவாமல் இருந்து இந்த 9 மாதங்களும் கர்த்தர் நீரே எங்களை நடத்தி வந்தீரே. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் உண்மை உள்ளவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை ஆசீர்வதித்து நீர் நடத்தின தயவுகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. எல்லார் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we thank you for leading us till now, Lord. நீ நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், இரக்கம் செய்கிறவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை எடுக்கிறோம். Lord, we give you many thanks, Lord, for being with us and leading us because you are good, Lord. எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை மறவாதவர், நீர் உண்மை உள்ளவராக எங்களோடு இருந்து இம்மட்டு நடத்தி வந்திருக்கிறீர். Lord, you never forsake us, Lord. You always remember us, Lord, and you are always faithful, Lord. We thank you, Lord. உம்முடைய அன்புக்காக, கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you for your love and your grace, Lord. உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை கொண்டு அடியார்களோடு கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். And now, Lord, you cover the pastor and even reveal yourself, Lord, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். and glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தரின் இருதயத்திலே வைத்தார்.
And for this day, when I was waiting in the presence of the Lord put this verse in my heart. ஸ்தோத்திரம். காலை ஆராதனையிலே சகோதரர்கள் பாடி ஆராதித்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நீங்களும் ஆராதித்தீர்கள். And in the morning service, you saw the brothers were worshipping and you also worshipped the Lord. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர்கள் கர்த்தரை பாடினார்கள். They said the name of the Lord and worshipped him. அவர் யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். They glorified and worshipped the Lord, saying Jehovah Jireh and Jehovah Rapha and Jehovah Ruva. ஸ்தோத்திரம். அநேக நாமங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஏறக்குறைய 276 நாமங்கள் ஆண்டவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். There are many names of the Lord written in the Bible, close to more than 276 names. அந்த ஒரு நாமத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate about one of his names. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை குறித்ததான செய்தி தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். Today this message is about the name of the Lord. நான் ஜெபித்துக்கொண்டே வந்த ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆராதனை வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தார். And I was praying that, Lord, you confirm your word, and during the time of worship he confirmed his word. 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of 2 Thessalonians chapter 3 verse 3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். But the Lord is faithful, who shall establish you and keep you from all evil. கர்த்தரோ உண்மை உள்ளவர். But the Lord is faithful. அவர் உண்மையுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who is faithful and அவர் is with நம்முடைய us. கன்மலை, நம்முடைய கோட்டை, நம்முடைய துர்கம், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமான தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். We know he is our rock and fortress and he is our everything. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். And he is a Lord who fills us all with everything and he is with us. அநேக நாமங்கள் வேதத்திலே இவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு நாமம் அது விசேஷித்த ஒரு நாமமாக இருக்கிறது. There are many names mentioned in the Bible, but this name is very special. பவுலடியார் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிற காரியம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். Apostle Paul tells to the church at Thessalonians that the Lord is faithful. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். He will establish you and keep you from all evil. இந்த நாட்களிலே நமக்கு ஒரு ஸ்திரப்படுத்துதல் அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். These days the Lord says that we should be established. உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களை தான் கர்த்தர் இன்றைக்கு அதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். We are praying that the Lord should keep us from all evil, and this is the promise that the Lord is giving you today. எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள போகிறார். The Lord is going to keep you from all evil. எல்லா ஸ்தோத்திரம், தீமைகள், உலக ஆபத்துகள், இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை ஸ்திரப்படுத்தி உண்மை உள்ளவராக நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. May the Lord be faithful and be with us and keep us from all evil in this world, all this plague and every evil in this world. நாம நினைக்கிறோம், எனக்கே இந்த சோதனை, எனக்கே இந்த பலவீனம், எனக்கே இந்த கொள்ளை நோய், ஏன் இப்படிப்பட்ட தாக்கங்கள் என்னுடைய குடும்பத்திலே வந்திருக்கிறது என்று நாம் அநேக சூழ்நிலைகளிலே சோர்ந்து போகிறது நம்முடைய வழக்கமாய் இருக்கிறது. Many times we see the situation of family, what is happening to us, we complain that why it is happening to us, why this plague is in my family, and we have many thoughts like this. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். We read that God is faithful, who will suffer you to be not be tempted above that you are able, and he will make you a way to escape out of this temptation. ஸ்தோத்திரம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. There is no temptation. This is the common one which happens to all men. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். And the Lord is faithful. எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற சோதனை தான் நமக்கும் நேரிட்டிருக்கிறது.
And this is a common temptation which happens to all men. நீங்களும் நானும் ஒருவேளை கேட்கலாம், எல்லா மனுஷர் போலவா நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேனே, அவருடைய மகனாய் மகளாய் குடும்பமாய் இருக்கிறோமே, எங்களுக்கு ஏன் இந்த சோதனை என்று ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறவர்களாய் நாம் காணப்படலாம். You and me may ask the Lord that I am also a common man. I am a person who worships the living God. ஸ்தோத்திரம். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is faithful. என்ன ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது? What does the Bible say? உங்கள் திராணிக்கு மேலாக ஒரு நாளும் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கிறது இல்லை. He will not allow you to suffer more above than that you can be tempted. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். And he is a Lord who allows you, who makes you to bear this temptation and also makes you a way to escape out of it. சோதனையை தாங்குகிற பலனை தப்பிக்கொள்ளுகிற போக்கை உண்டாக்குகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். So he is a Lord who gives you strength to bear this temptation and he makes a way to escape. இருக்கிற சோதனையை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து, வியாதியை பார்த்து, பலவீனங்களை பார்த்து நீங்களும் நானும் சோர்ந்து போக கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord is saying that you and me should not be depressed because of this situation, because of the problems and the troubles. அவர் உண்மையுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is a God who is faithful. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், Let's turn to book of 2 Timothy chapter 2 verse 12. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். If you believe not, yet he abideth faithful, he cannot deny himself. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Though we not believe him, but he is faithful to us. நம்ம உண்மை இல்லாத அநேக அனுபவத்திலே காணப்படுகிறோம். In many situations we are not faithful and truthful to the Lord. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நீ உண்மை இல்லாம இருக்கிற, நானும் உனக்கு உண்மை இல்லாம இருப்பேன்னு சொல்லல. But the Lord is not saying that you are not faithful, that's why I will not be faithful. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு உண்மை உள்ளவராகவே நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is faithful to us and he is with us. நம்முடைய உண்மையிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? How are we faithful to ஏன் the இந்த Lord? வசனத்திலே இப்படி தீமோத்தேயுக்கு பவுலடியார் எழுதுகிறார்? Why in this verse the apostle Paul is writing to Timothy? உலக ஜனங்கள் அநேக காரியங்களிலே உண்மை இல்லாதவர்களாகவே இருக்கிறார். Because the worldly people in many situations they are not faithful. ஸ்தோத்திரம். புருஷனுக்கு மனைவி உண்மையாய் இருப்பது இல்லை. The wife is not faithful to the husband. புருஷன் மனைவிக்கு உண்மையாய் இருப்பது இல்லை. The husband is not faithful to the wife. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாய் இருப்பது இல்லை. The children are not faithful to the parents. நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் உண்மையாய் இருப்பது இல்லை. We are not faithful in the job. நம்முடைய ஸ்தோத்திரம் வியாபாரங்களிலே நம்ம உண்மையாய் இருப்பது இல்லை. In our business we are not faithful. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களிலே உண்மையாய் இருப்பது இல்லை. And in also the ministry we are not faithful. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அநேக காரியங்களிலே உண்மை இல்லாதவர்களாகவே நீங்களும் நானும் காணப்படுகிறோம். In our personal life also you and me are not faithful many times. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நாம் விசுவாசிக்கிற, நாம் நேசிக்கிற, நாம் ஆராதிக்கிற, வணங்குகிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாக உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். So children of the Lord, even though you and me may not be faithful to the Lord, but our Lord is faithful to us. The Lord whom we love is faithful to us. ஆண்டவர் என்னென்ன காரியங்களில் எல்லாம் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற 4 அனுபவங்களை நாம் தியானித்து அவருக்கு உண்மையாய் இருக்க பிரயாசப்படுவோம். நம்மோடு கூட கர்த்தர் இருந்து நம்மை நடத்துவாராக. Let us meditate on 4 points where the Lord, how he is faithful to us, and let us be faithful to him. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of 1 Thessalonians chapter 5 verse 24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he that calleth you, who also will do it. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். The Lord who has called you is faithful. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். The Lord who has called you and me is faithful. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது, In the book of Romans chapter 8 verse 30 we read like this. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். போதும். Moreover, whom he did predestinate, them he also called, and whom he called, them he also justified. அவராலே முன்குறிக்கப்பட்டு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been predestinated by him and we are called by him. கடந்த வாரத்திலும்
அவராலே அழைக்கப்பட்டவர்களை குறித்து நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தியானித்தோம். And last week also we meditated about the people who are called by him. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? Why the Lord has called us? சமாதானமாய் இருக்கும்படிக்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the Lord has called to be at peace with him. கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். You should as far as possible be with peace at everybody. அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that his calling and his grace will not change. சமாதானமாய் இருக்கும்படிக்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். So the Lord has called us to be at peace. அவர் அழைக்கிறவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். The Lord who is called is faithful to us. அந்த உண்மையுள்ள தேவன் நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படி விரும்புகிறார். அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். The faithful God wants us to be peaceful, that's why he has called us. இரண்டாவது எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? The second point why he has called us, ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். to be in oneness and fellowship. ஸ்தோத்திரம். ஐக்கியம் சபையில வேணும், குடும்பத்துல வேணும், கணவன் மனைவியிலே அந்த ஐக்கியம் காணப்பட வேண்டியது அவசியம். There should be oneness and fellowship in the church, in the family, between the husband and wife. அநேகர் சபையிலே ஐக்கியமாய் இருப்பார்கள், நண்பர்களோடு ஐக்கியமாய் இருப்பார்கள், ஆனால் குடும்ப ஐக்கியம் என்பது அவர்களுக்கு கேள்விக்குறியாக காணப்படும். Many may be having fellowship in the church among their friends, but in the family they may not have fellowship or oneness. அநேகர் குடும்பத்திலே பிள்ளைகளோடு மனைவியோடு புருஷனோடு நல்ல ஐக்கியமாய் இருப்பார்கள், ஆராதனையிலே சபையிலே இருக்கிற ஐக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். Many will have oneness and fellowship in the family, among the family, but in the church they may not have fellowship. குடும்பத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிற சபையிலும் ஒரு ஐக்கியம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். So the Lord expects a fellowship in the family as well as in the church. ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய ஜெபம் நானும் அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய ஜெபமாய் இருக்கிறது. The Lord's Jesus' prayer was that you and he and the disciples and his disciples should be one. போதும். பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொள்ளும்போது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் அவர்களும் நம்மோடு ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுதல் செய்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். We have read that he prays that as the Father and Jesus is one, Jesus wants us also to be one with them. நேற்று தினத்தில் காலை தியான கூட்டத்திலே நாம் அதை தியானித்தோம். நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். And yesterday in the morning devotion we meditated and I hope you remember it. மூன்றாவது எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? The third point why he has called us. பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us to be holy. ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற சபை என்று கொரிந்து புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். In the Corinthians we read that it is the holy people and the saints of God and the church where they are. சபை என்பது அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் இருக்கிற இடம்தான் சபை. So the church is a place where those who are called and the saints of God are there. சபையினுடைய ஐக்கியம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. So the fellowship in the church cleanses us. அதனாலதான் சபை ஐக்கியத்தை விட்டுவிடாதிருங்கள், சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். That's why we read that we say that let us not leave the worship in the church as with one. கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டும். We should have fellowship with the Lord. சபையோடு கூட ஒரு ஐக்கியம் வேண்டும். We should have fellowship in the church. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் நமக்கு வேண்டும். We should also have fellowship with the saints of God. தேவன் நம்மை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The Lord who has called us is faithful. அவர் நம்மை அழைத்த நோக்கத்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நிறைவேற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். The Lord wants to fulfill the purpose for which he has called. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், அந்த நோக்கங்கள், அந்த திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord wants to fulfill the purpose and the plans that he has for you and me. அழைக்கிறவர் உண்மையுள்ள தேவன் என்பதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். We have been reading that the Lord who has called is faithful. ஆபிரகாமை அழைத்து அவனை திரள் ஜாதிகளின் தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். The Lord called Abraham and made him a father of many nations. மோசேயை கர்த்தர் அழைத்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We also know the Lord called Moses and delivered his people from Egypt. சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்து அவனை தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவரை வைத்திருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know the Lord called Samuel and made him a prophet
to the people of Israel from Dan to Beersheba. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So children of the Lord expects us also to submit to his plan and purpose for which ஆண்டவர் he has நீர் called எந்த us. நோக்கத்திற்காக என்னை அழைத்திருக்கிறீரோ நீர் அழைக்கிறவர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர், உம்முடைய அழைப்பின்படி என்னை நடத்தும் என்று கர்த்தரிடத்தில் இந்த காலை வேளையிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. So this morning let us submit ourselves to the plan and purpose for which he has called us. ஆண்டவர் நம்மை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The Lord has called us and he is very faithful. இரண்டாவது அவர் எதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? The second point where the Lord is faithful to us. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Deuteronomy chapter 7 verse 9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். The God is faithful which keepeth covenant and mercy to many generations. உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன். The Lord is faithful which keepeth his covenant. ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். The Lord is as keepeth his covenant and he is faithful to அவர் us. நம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளிலே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் முழுக்கினாலே ஞானஸ்நானம் பெற்று அந்த உடன்படிக்கையிலே நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that when we accepted him as a savior, we had obeyed his covenant and we had been baptized. கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்து தான் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம். When we made the covenant with the Lord and according to the word we were baptized. அவர் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவனாக உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். He is a God who is faithful who keepeth this covenant. ஆனால் நீங்களும் நானும் செய்து கொண்ட உடன்படிக்கையில எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. But let us reflect that whether we are very faithful in the covenant which we made with him. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ஆராதனைக்கு வருவதிலே பயங்கரமான உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட்டோம். When we were saved in the beginning, we were very eager to come to the worship and church. எல்லா சபையின் ஆராதனைகள் ஜெபங்களிலே உற்சாகமாக நாம் காணப்பட்டோம். With rejoicing we took part in every worship and service in the church. சபையில என்ன ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த ஊழியத்திலே உண்மை முத்தமாய் நாம் கடந்து வந்து கொண்டிருந்தோம். And whatever ministry we were called for, we were faithful in it and we came. தினந்தோறும் வேதம் வாசிக்கிற ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் காணப்பட்டு கொண்டிருந்தோம். Every day we used to pray and read the Bible. ஊழியக்காரர்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்திலே ஸ்தோத்திர நாட்களில் நாம் காணப்பட்டோம். And we had a good fellowship with the saints of God. சபையோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்திலே நாம் காணப்பட்டோம். There was a fellowship in the church also. செய்து கொண்ட உடன்படிக்கையிலே கொஞ்ச நாட்கள் உண்மை உள்ளவர்களாகவே நாம் இருந்தோம். And we were faithful in the covenant for some days. ஆனால் நாட்கள் நகர போக போக நம்முடைய உண்மையிலே நாம் குறைந்தவர்களாக நாம் காணப்பட ஆரம்பித்து விட்டோம். But as the days progressed, we became less faithful. ஆண்டவர் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவனாக உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். But the God is faithful who keepeth the covenant with you and me. அவர் உடன்படிக்கையை மறக்க மாட்டார் என்று உபாகம புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். We read in the Bible Deuteronomy that he does not forget his covenant. நீங்களும் நானும் அவரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்து போயிருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் நம்மை கைவிட மாட்டார், விலக மாட்டார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, though you may have forgotten the covenant, but the Lord who loves us has not forgotten his covenant with us. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நான் வாசிப்போமானால், in the book of Genesis chapter 6 verse 18 we read like this. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். But with thee will I establish my covenant, therefore you and your wife and your sons and your sons' wives shall enter into the ark. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். But I will establish my covenant with thee. ஆனாலும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. There is a word, the but here, there is a meaning for the word but. எங்கெல்லாம் ஆனாலும் என்கிற வார்த்தை வருகிறது அதுக்கு முன்னாலே ஒரு அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருப்பார். Wherever there is a word but,
There is a meaning before that. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? Why should the Lord say, but with thee will I establish அதுக்கு my முந்தின covenant? வசனத்துல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாம். Let's read the matters said in the previous verse. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். Everything that is on the earth, that is in the earth shall die, but with thee will I establish my covenant. நோவாவோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை ஸ்தோத்திரம் கர்த்தர் காத்தார். அவனையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் உலக அழிவிலிருந்து பாதுகாத்து மீட்டெடுத்து அவர்கள் மூலமாக மறுபடியும் உலகம் உருவாவதற்கு தேவன் வழி திறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that Lord kept his covenant with Noah and protected, saved him and his family, and through them again the world was created. அவரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை காக்கிற வல்ல தேவனாக கர்த்தர் அவர்களோடு இருந்து நடத்தினது போல உங்களோடு என்னோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில அவர் உண்மையுள்ளவராய் இருந்து நம்மை காத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். Like the Lord kept the covenant with Noah, he is able to keep the covenant with us and be faithful and lead us. இன்னைக்கு உலகத்திலே அழிவுகள் காணப்படலாம், மாண்டு போகிற நிலைமைகளை குறித்து நாம் கேள்விப்படலாம். நேற்றைக்கு கூட 150 பேருக்கும் அதிகமானவர்கள் மரித்து போனார்கள் என்று செய்தித்தாளில் வாசித்துக் கொண்டிருந்தேன். Today we may hear many things, many people dying. We may hear about them. Even yesterday I read in the newspaper that 150 people died. ஸ்தோத்திரம். அவ்வளவு பேர் மாண்டு போனாலும் உன்னோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Though so many the others may die around you, but the Lord is faithful and he will keep the covenant he has made with உலகம் you. மாண்டு போகும், உலக ஜனங்கள் மரிப்பார்கள், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று நோவாவோடு சொன்ன உடன்படிக்கையின் வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். In the world, the worldly people may die, but the Lord is saying that I will keep the covenant like I kept the covenant with Noah. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட அநேக உடன்படிக்கையை கர்த்தர் செய்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். We read that in the Old Testament the Lord made a covenant with many of the saints of God and kept them. உடன்படிக்கையை ஏற்படுத்தி திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In Genesis chapter 17 verse 2 we read that I will make my covenant between me and thee and I will multiply thee exceedingly. ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்யும்போது முதலாவது குடும்பம் காக்கப்படும். When the Lord makes a covenant with us, firstly the family will be protected. இரண்டாவது ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்யும்போது அவர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை, திரளாய் பெருக பண்ணுகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ளே தருவார். The second point is like he made a covenant with Abraham and he multiplied him, the Lord was going to make a covenant and multiply us also. உபாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது In the book of யாத்திராகமம் புத்தகம் in the book of Exodus chapter 19 verse 5 we read like this. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. Now therefore if you will obey my voice indeed and keep my covenant, then you shall be a peculiar treasure unto me above all the people, for all the earth is mine. என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். If you keep my covenant, then you shall be a peculiar treasure unto me above all the people. நோவாவோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை அவன் குடும்பத்தை பாதுகாத்தது. The Lord made a covenant with Noah and his family was protected. ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை அவனையும் அவன் சந்ததியும் திரளாய் பெருக பண்ணினது. And the covenant made with Abraham made him and his family to be multiplied exceedingly. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையினாலே அவர்களை சொந்த சம்பத்தாக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணினார். And the Lord made a covenant with the people of Israel and he made them a peculiar treasure and a people to himself. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் In the book of Exodus chapter 34 verse 10 we read like this. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். And he said, behold, I make a covenant before all the people and will do marvels such as thee,
and which has not been done before, and all the people will see that the Lord is with you and they will see the marvelous works. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். Behold, I make a covenant with thee before all people. அவர் உடன்படிக்கை செய்யும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். We read that what are the blessings we receive when the Lord makes the பூமி covenant. எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். And he will do marvelous things in this earth which is not done before inside of all people. இதுவரைக்கும் பார்த்திராத அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். So the Lord is going to do marvelous things in our life till we have not seen these things. உன்னோடு கூட இருக்கிற ஜனம், உன் குடும்பம், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். And your family, all the people around you will see the work of the Lord in your life. கர்த்தருடைய செய்கையை காண்கிறபடியான ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு கூட செய்கிறார். So the Lord is making this covenant that he is going to reveal his works in you. மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is the third thing said there? உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமானதா இருக்கும். And it will be a terrible thing which I do when I am with you. தேவன் நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை காக்கிற உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். So the Lord is a faithful God who keepeth the covenant he made with us. செய்து கொண்ட உடன்படிக்கை ஒருவேளை நீங்களும் நானும் மறந்து போயிருக்கலாம். You and me might have forgotten the covenant which we made. நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை ஒரு நாளும் அவர் மறப்பது இல்லை. But he will not forget the covenant he made with you and me. அவருடைய உடன்படிக்கையினாலே நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. Because of the covenant, Noah and his family was saved. ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும் திரளாய் பெருக பண்ணுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். And Abraham and his descendants were multiplied exceedingly. இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த சம்பத்தாக மாற்றி கர்த்தர் நடத்தினார். And the Lord made the people of Israel his own people and a peculiar treasure. ஸ்தோத்திரம். அவர்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவர்களாக மாற்றினார். And he showed many marvelous things before them. அவருடைய செய்கைகளை கூட இருக்கிறவர்கள் காணும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். And the Lord blessed them that the people around them saw the marvelous things. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்ற உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் செய்து கொண்டார். And the Lord made the covenant that he will be with them and he will do terrible things with them. கர்த்தர் நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை காக்கிற உண்மை உள்ளவராக நம்மோடு கூட இருக்கிறார். So our Lord is a faithful God who keepeth the covenant he has made with us. அந்த உடன்படிக்கையில நாம் உண்மையாய் இருப்போம். அவர் நமக்கு உண்மையாய் இருந்து உடன்படிக்கையை காத்து உங்களை என்னையும் கர்த்தர் நடத்துவார். So let us be faithful in the covenant so that he will also be faithful and keep his covenant. ஸ்தோத்திரம். ஆரம்ப நிலையில ரட்சிப்பின் நாள், ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்த செய்து கொண்ட உடன்படிக்கையை மறுபடியுமாக புதுப்பித்து அவரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில நீங்கள் நானும் உண்மையாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. So let us renew the covenant we made with him before when we were saved, and let us be faithful and keep the covenant which we have made. எபேசு சபையை பார்த்து சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷத்துல, In the book of Revelations he says to the church at ஆதி Ephesus, அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. behold you have left your former love, the Lord says to the church. ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய். You left yourself from the former ஆதியில love. கொண்டிருந்த அன்பை உடன்படிக்கையை நீங்கள் நானும் மறந்து விட்டோம். We had forgotten the covenant and the love which we made in the beginning. அந்த ஆதி அன்புக்குள்ளே உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் நானும் கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. May the Lord give us the grace for us to come into that first love we had with the Lord. உடன்படிக்கையில அவர் உண்மையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is a faithful God who keepeth the covenant. மூன்றாவது அவர் எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? The third point where he is faithful. எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Hebrews chapter 10 verse 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. Let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. He is faithful who has promised. முதலாவது அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் என்பதை தியானித்தோம். We first meditated that the Lord who called us is faithful. இரண்டாவது உடன்படிக்கை காக்கிறதுல அவர் உண்மை உள்ளவர் என்பதை தியானித்தோம். The second one is he is faithful and he keepeth the covenant. மூன்றாவது இந்த வசனத்தின்படி அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். Here we read in this verse that he is a faithful in his promises that he has made to us. வேதத்திலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்றின அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. In the Bible we read many incidents where he has promised and he fulfilled them. அதை வாசித்து நம்மோடு கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் நிறைவேற்றி உண்மை உள்ளவராய் இருக்க நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கேட்போம். கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருந்து நம்மை நடத்துவாராக. Let us read those promises and inherit those promises and ask the Lord to fulfill the promises he has made to us. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of 1 Kings chapter 8 verse 56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாக மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை ஆனாலும் தவறி போகவில்லை. Blessed be the Lord that hath given rest unto the people of Israel according to all that he hath promised. There hath not failed one word of all his good promise which he promised by the hand of Moses' servant. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He has given rest according to his word which he has promised to the people of Israel. அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. And even one word of his good promise which is promised by the hand of Moses servant has failed. நமக்கும் நம்முடைய சபையிலே ஊழியக்காரர்கள் மூலமாக अनेक வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And to us also the Lord has promised in our church through the pastor. अनेक வாக்குத்தத்தங்கள் இன்னும் நமக்குள்ளே நிறைவேறவில்லை, அது தவறிக் கொண்டிருக்கிறது. Many of the promises are not fulfilled still now. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் தான் இருக்கிறார், வசனம் தவறு அல்ல. The word says he is faithful that has promised. ஆனா ஏன் நமக்கு மாத்திரம் அது தவறிக் கொண்டிருக்கிறது, நிறைவேறாமல் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் சற்றே யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். But you and me should think why it is not fulfilled in us alone. அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயை கொண்டு சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடி வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நிறைவேறினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். The Bible says the Lord fulfilled all the promises that he made through his servant Moses. ஆண்டவர் எங்களுக்குள்ள என்ன குறைவு இருக்கிறது, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி, அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாதபடி எங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றும் என்று இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. So this morning you and me should surrender to the Lord and ask the Lord that what is that shortcoming in us which is making us to not inherit this promises. சபையிலே தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தவறி போகாதபடி அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி உங்களை என்னையும் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். So the Lord is going to bless you and me and fulfill every promise that he has given to the church through the saint of God. 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of 2nd Chronicles chapter 32 verse 24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். In those days Hezekiah was sick to the death and prayed unto the Lord, and he spoke unto him and he gave him a sign. அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை கட்டளையிட்டார். The Lord promised to him and did him a miracle. He gave him a sign. வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை செய்கிற தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். So the Lord who makes the promise, he is with us to do the miracle. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு பண்ணிட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நிறைவேறுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை இந்த வசனத்திலே மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். So the Lord has promised that he will bless the work of your hands. But what we should do, it is written here that we should pray. இந்த ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக அவர் காணப்பட்டார். The king Hezekiah was sick unto death. சோதரா அவர் உடனே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். And we read that immediately pray to the Lord. வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை கைக்கொண்டதன்படி நடக்கும்போது வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நிறைவேறும், அற்புதத்தை நீங்கள் நானும் காண முடியும். So when we obey the word of the Lord written in the Bible and do accordingly, then the promises will be fulfilled in your life. நம்ம பலவீனப்பட்டு வியாதி படுக்கையில வந்த உடனே ஜெபிக்கிறதை முற்றிலுமாய் நம்ம விட்டு விடுகிறது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. But we usually when we are sick, we immediately leave all prayers. ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் காணப்பட்டாலும் அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட அவர் காணப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். But here we read the king Hezekiah was sick unto death,
but he prayed unto the Lord. அவர் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு அவருடைய நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டினார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். We read here when he prayed, the Lord gave him a promise and he increased his lifespan for 15 years. எப்படிப்பட்டதான மரணத்துக்கு ஏதுவான வியாதி, குறைவுகள், பிரச்சனைகள், பலவீனங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட்டாலும் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற வேண்டுதல் செய்கிற ஒரு அனுபவத்தில் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டியது அவசியம். So you and me, whatever sickness we may have, how very hard sickness you may have, but you have experience of praying to the Lord. ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும், அற்புதத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். Only when you pray you can see the promise of the Lord being fulfilled. என் பலவீனமே கஷ்டம், எனக்கு பிரச்சனை, நான் படுக்கையா இருக்கிறேன், நான் ஒண்ணுமில்லாம இருக்கிறேன், நான் சிறுமையா இருக்கிறேன், ஒண்ணுமில்லை இல்லை என்கிற வார்த்தையே அதிக புலம்பலாய் நம்முடைய வாயில காணப்படுகிறது. But many a times we don't pray and we look at our sickness and we say that I am very weak and we do not pray. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறி அற்புதத்தை காண்கிறதற்கு தேவ சமூகத்திலே நெருக்கத்தின் மத்தியிலிருந்து அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். So children of the Lord, when we are oppressed in our life, we should have experience of praying in the presence of the Lord. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை பார்த்து சொன்னார், வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்க வேண்டியது அவசியம். So the Lord said to Jesus said to his disciples that for the promise to be fulfilled, you have to wait patiently. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And we read in the Bible that for Abraham his promise to be fulfilled, he waited patiently. என்னென்ன காரியங்களுக்காக வாக்குத்தத்தங்கள் எனக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்று இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவராக உங்களோடு என்னோடு கூட இருந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் காத்திருக்கிறார். And whatever promises today the Lord has given you to you, and he is ready to fulfill it, and he is ready to fulfill all the promises he made to you. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பொறுமையாய் காத்திருக்கிற அனுபவம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord is saying that for him to fulfill the promises, you and me should wait patiently for him. நான் ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்று ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். So you and me, like Abraham waited patiently, we have to say that I pray to the Lord and be patient and he will fulfill it. ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார். Nearly 25 years Abraham waited patiently. அநேக எதிர்மறையான சூழ்நிலைகள் அவர்களுக்குள்ளே கடந்து வந்தாலும் கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தில் ஆபிரகாம் ஒரு நாளும் விலகி போகவில்லை. There were many situations against which came to him, but he did not leave the Lord. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார். உன்னை உயர்த்துவேன், கனம் பண்ணுவேன், உன் பெற்றோர் சகோதரர்கள் உன்னை வணங்குகிற அளவில் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் பேசினார். The Lord gave to Joseph dreams and visions, and he said that I will lift you, exalt you, that your parents and brothers would bow down to you. தன்னுடைய சொப்பனத்தை அவனுடைய பெற்றோரிடத்திலே சகோதரரிடத்திலே சொன்னபோது அவன் மேல் எரிச்சல் ஆனார்கள், பொறாமை கொண்டார்கள், அவனை கொலை செய்யும்படியான சிந்தனை அவர்களுக்குள்ளே வந்தது என்பதை வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். We read in the Bible that when he said the dream to his parents and brothers, they were very jealous and angry with him, and they tried to kill him. கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனுக்கு கொடுக்கிற சொன்ன சொப்பனத்தை அவர் உடனே அதை நிறைவேற்றி விடவில்லை. But the Lord did not fulfill the promise and the dream immediately. சொந்த சகோதரராலே பகைக்கப்பட்டார், He was hated by his own brothers, நிர்வாணப்படுத்தப்பட்டார், and he was made naked. வெறும் குழியிலே தள்ளப்பட்டார், He was pushed into the pit. வர்த்தகரிடத்தில் விற்கப்பட்டார், He was sold to the merchant. போன இடத்துல பாவம் நெருங்கினது, And where he went, he was made to sin. அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போகிறார். And then he went to the prison. எல்லா இடத்திலும் கர்த்தர் அவரோடு இருந்தார். And wherever he went, the Lord was with him. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் மேலே கர்த்தர் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவை அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். The Bible says the Lord, because of his mercy, he found favor with the keeper of his தேவனுடைய prisons. பிள்ளைகளா இருக்கிற நம்ம எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. So children of the Lord, wherever we are, the Lord is with us. நான் தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன், யோசேப்போடு கூட சிறைச்சாலையில கர்த்தர் இருந்திருப்பார் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். I believe humbly that because through these verses, I believe that the Lord was with Joseph even in prison. எந்த சூழ்நிலையில நெருக்கத்திலே அடைக்கப்பட்ட நிலைமையில நீங்களும் நானும் காணப்பட்டாலும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார்.
So whatever situation you and me are in maybe in any lockdown situation, but the Lord is with you. உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஏற்ற வேளையில கர்த்தர் நிறைவேற்றுவார். The Lord will fulfill the promise He made to you in the right time. தாமதமாகிறது என்று நீங்களும் நானும் சோர்ந்து போக கூடாது. Let us not be depressed that it's being delayed. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அவர் பொறுமையோடு அநேக எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்து அவர் கர்த்தரோடு கூட இருந்தாரு. ஆண்டவர் ஒரு குறையும் சொல்லல. And Joseph, nearly for 13 years, he was with the Lord, and it took much time for the promises to be fulfilled. He didn't complain. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை சொன்ன சொப்பனத்தை நிறைவேற்றின போது அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை வந்து வணங்கினதை வேதத்தில் நாம் படிக்கிறோம். And we read in the Bible, when the Lord fulfilled the promise according to the dream, all his brethren came about to him. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஏற்ற வேளையில கர்த்தர் நிறைவேற்றுவார். So the Lord will fulfill the promises he made to you அவர் and me. வாக்குத்தத்தம் செய்ததிலே உண்மை உள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற வரையிலும் பொறுமையோடு கூட காத்திருக்கிற அனுபவத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். The Lord is faithful that promise, and you and me should wait patiently for him to fulfill the யாக்கோபு promise. நிருபம் 1 12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of James chapter 1 verse 12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். He will receive the promise, the crown of life which the Lord has promised to him. உத்தமன் என்று விளங்கின பின்புதான் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். The Lord says, when he is tried, after he tried, and when he is righteous, then only he will receive the நம்முடைய crown of life. சோதனைகளிலே, நம்முடைய நெருக்கத்திலே, நம்முடைய வியாதியிலே, நம்முடைய குறைவுகளிலே ஒரு நாளும் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. So in our temptation or trials, when we are oppressed, do not complain to the Lord. ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் படிக்கிறோம். Let us not complain, but the man who endureth temptation is blessed. We read. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று வேதத்தில் படிக்கிறோம். So the Bible says, blessed is one who endureth temptation. When he is tried, he will receive the crown of life. ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவதற்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் சோதனையை சகிக்க வேண்டியது அவசியம். So for children of the Lord to receive the crown of life, we should endure the temptation. உத்தமர்களாய் விளங்க பண்ணுகிற அனுபவத்திலே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டியது அவசியம். And when we are tried, we should be righteous. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன். The Lord who has promised is faithful, he will not change. கடைசியாக ஒரு உண்மையுள்ள தேவனுடைய அனுபவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I would also say the last experience of our God who is faithful. 1 யோவான் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of 1 John chapter 1 verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். He is faithful to cleanse us, and he is righteous to cleanse us. ஸ்தோத்திரம். அவர் நம்மை சுத்திகரிக்கிறதுல உண்மை உள்ள தேவன். He is a Lord who is faithful in cleansing and sanctifying us. அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who is faithful, who wants to cleanse us and make us holy. வேதத்தில் அநேக சுத்திகரிப்பின் அனுபவங்களை நாம் வாசிக்கிறோம். In the Bible we read many incidents where about sanctification. 51 சங்கீதம் 1 வசனத்திலே தாவீது இப்படியாய் ஜெபிக்கிறார். In the book of Psalm 51, the first verse, David prays like this. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். And he prays that according to the tender mercies blot out my transgressions. ஸ்தோத்திரம். என்னுடைய மீறுதல் நீங்கும்படியான ஒரு சுத்திகரிப்பு எனக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். We should have a sanctification from our transgressions. ஆண்டவரே என்னுடைய மீறுதல் நீங்கட்டும். என்னென்ன காரியங்களில் நான் மீறி நடக்கிறேனோ மீறுதல் உள்ள காரியங்கள் என்னை விட்டு விலகட்டும். என்னை அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து என்னை ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். So this day let us ask the Lord to cleanse us, sanctify us from all the transgressions, and let us be cleansed. இரண்டாவது ஒரு சுத்திகரிப்பை குறித்து ஜெபிக்கிறார் தாவீது. King David prays also about a second sanctification here. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் பாவம் அற என்னை சுத்திகரியும். He says, cleanse me from my sin. அவர் என்னென்னலாம் ஸ்தோத்திரம் சுத்திகரிப்பை குறித்து சொல்றாரோ
அதெல்லாம் அவருக்கு அந்த நாட்களிலே தேவையா இருந்தது. And whatever things he says about the sanctification, these things he needed those அவர் days. பெரிய ராஜா. அவர் He was a big king. இஸ்ரவேலுக்கு இரண்டாவது ராஜா. 40 வருஷம் இஸ்ரவேலை ஸ்தோத்திர ராஜ்யபாரம் பண்ணின நடத்தின ஒரு ராஜா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know he was the second king of Israel and he ruled for 40 years. அவர் ஒரு தவறு செய்தாரு. நாத்தான் மூலமாக அந்த தவறை கர்த்தர் உணர்த்தினாரு. உணர்த்தப்பட்ட உடனே தாவீது ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த சங்கீதம் என்பதை நாம் அன்று அறிந்திருக்கிறோம். We know he committed a mistake and through Nathan he was convicted and then he tried to pray and that is the psalm. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இந்த உணர்வுள்ள அனுபவம் கண்டிப்பா வேணும். So children of the Lord, you should have this experience of realization. அநேகர் ஸ்தோத்திர தங்களுடைய பாவங்களை உணர்வதே இல்லை. Many of us do not realize our sins. தங்களுடைய அக்கிரமங்களை மீறுதல்களை ஸ்தோத்திர அவர்கள் உணர்வதே இல்லை. They don't realize their transgressions and நாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சபைக்கு போறோம், காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கிறோம், எங்களை போல பரிசுத்தவான் இல்லை என்று அநேகர் அறிக்கையிடுகிறதை பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். Many times I heard that people saying that we pray, we read the Bible, we go to church, we give tithes, there is no one perfect like us. இப்படியெல்லாம் இருக்கிறதை விட பாவங்களை மறைத்த உன்ன போல பாவி உலகத்துல இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible says that if you hide your sin, then there is no more sinner like this. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதத்திலே படிக்கிறோம். The Bible says whoever tries to cover his sin will not receive mercy, but those who confess will receive mercy. அவனுடைய பாவம் அவனுக்கு உணர்த்தப்பட்ட உடனே கர்த்தரிடத்திலே சொல்றான், ஆண்டவரே என்னுடைய மீறுதல் நீங்க என்னை சுத்திகரிங்கப்பா. When he realized his sin, he prays to the Lord to blot out his என் transgression. பாவம் மற என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கிறான். And he says the Lord to cleanse him from sin. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. The Bible says the blood of Jesus cleanses us from all sin. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தில் 51ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம். In the 7th verse of Psalm 51 we read like this. ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும். Purge me with the hyssop and cleanse me. ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. Lord, cleanse me with hyssop. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த சுத்திகரிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியம். So children of the Lord, we should have this experience of sanctification. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் படிக்கிறோம், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். In the book of Isaiah we read that wash yourself and make you clean. ஸ்தோத்திரம். வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால முழுக்கி ஸ்தோத்திரம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. And with the word we have to cleanse ourselves through the word of the Lord. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்மை கழுவி சுத்திகரிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So children of the Lord expects us to wash and cleanse ourselves. அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். He is a Lord who is faithful and is ready to cleanse us. ஆண்டவரே என்னை சுத்திகரித்து என்னை ஒருவிசையாய் பரிசுத்தப்படுத்தும் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். This morning let us surrender to the Lord and ask him to cleanse us this day. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். I want to read one more verse. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 7 verse 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுஸ்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க உங்களை சுத்திகரிக்க வேண்டும். Dearly beloved, let us cleanse ourselves from all the filthiness of the flesh and spirit. ஆவி ஆத்மா சரீரத்திலே நமக்குள்ளே இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நீங்கி நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். So we should remove all filthiness in our body, in our soul and spirit. நாம் அடிக்கடி சொல்லி நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன், நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நீங்களும் நானும் மறந்து போக கூடாது. I often remind you, let us not forget that we are in the last days. இந்த கொரோனா கொள்ளை நோய் என்பது கடைசி நாட்களை நமக்கு ஸ்தோத்திரம் நிச்சயித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை ஒரு நாளும் நீங்களும் நானும் மறந்து போக கூடாது.
let us not forget that this plague corona reminds us of the last days. வேதத்திலே ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது ஒரு ஸ்தோத்திரம் முத்திரை நமக்கு போடப்படும், அந்த முத்திரை இல்லாவிட்டால் ஒன்றும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Revelation chapter 13 we read that we will receive a mark, and without receiving that mark we cannot buy or sell. ஸ்தோத்திரம், ஒரு எண் உனக்கு கொடுக்கப்படும், அந்த எண்ணு உலகம் முழுவதும் நீ உன்னால பயன்படுத்தப்படும் என்று நமக்கு கொடுக்கப்படுகிற எண்ணை குறித்து வேதத்திலே 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம். We read in Revelation that we will receive a number, and without that number we cannot be allowed to buy or sell. ஏற்கனவே அந்த நம்பர் ஆதார் எண் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம், அந்த எண்ணை வைத்துக் கொண்டு தான் இன்றைக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். We already received that number, this Aadhaar number. Through that we do all the things. இன்றைக்கு ஆதார் நம்பரையும் நம்முடைய மொபைல் நம்பரையும் கொடுத்தா நம்முடைய மொத்த சரித்திரத்தையும் ஸ்தோத்திரம் அந்த கம்ப்யூட்டர் சொல்லிவிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, வேதம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. And today with our Aadhaar number and mobile number we have systems which will say our full history. ஸ்தோத்திரம், இன்றைக்கு இந்த இன்ஜெக்ஷன் இந்த வேக்சின் போடாவிட்டால் அடுத்த மாநிலத்துக்கு போக முடியாது என்ற கட்டளை. And today if we have not put this vaccination we cannot go to the next state. இந்தியாவில் சில மாநிலங்களிலே வேக்சின் போடாதவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். And in India certain states say that if you don't vaccinate you cannot receive the ration. ரெண்டு ஸ்தோத்திர தடுப்பூசிகளை போடாதவர்கள் ஃளைட்ல டிராவல் பண்ண முடியாது என்ற கட்டளை இன்றைக்கு தேசத்திலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். And today in the nation if you not receive 2 doses of vaccination we can't travel in a flight. One India one card என்கிற சிஸ்டம் இப்பொழுது வரப்போகிறது. வேதம் நிறைவேறுகிறதை இந்த காரியங்களிலிருந்து நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். And there is also this there's a system of one India and one card is going to come here. We know these are the last days. சீக்கிரத்திலே உலகத்தின் முடிவுக்கு உலகம் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சபை கர்த்தருடைய வருகைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the days are coming to an end, and the Lord is saying that the church should get ready for his coming. எல்லா அசுசியும் நீங்க உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says you should cleanse yourself from all unfilthiness. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணமாக்க கடவோம் என்று ஸ்தோத்திரம் இந்த இடத்துல கொரிந்து சபைக்கு பவுலடியார் எழுதி வைத்திருக்கிறார். Here Apostle Paul says to the Corinthians that dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of flesh and spirit. ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்துகிற சுத்திகரிப்பின் அனுபவத்திலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். So the Lord is faithful in cleansing us. கர்த்தரோ உண்மையுள்ளவர். The Lord is faithful. அவர் எதிலெல்லாம் உண்மையுள்ளவர்? He is faithful. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். The Lord who has called us is faithful. உடன்படிக்கை காக்கிறதிலே உண்மையுள்ளவர். He keepeth his covenant. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is faithful that promised us. அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is faithful to cleanse and sanctify us. எல்லா தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, Let's bow down our heads. ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவராய் எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, Lord, you are faithful and you be with us and lead us. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை எல்லா அசுசியும் நீங்க எங்களை சுத்திகரித்து எங்களை உம்முடைய வருகைக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தும் என்று கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let's surrender for the Lord to cleanse us and make us ready for his கர்த்தரோ coming. உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி உங்களை காத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். The Lord is faithful. He will establish you and keep you from all evil. ஸ்தோத்திரம், அவர் உங்களை தீமையிலிருந்து விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். He is a Lord who keeps us from all evil. பிராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கிறவர் இல்ல, தாங்கக்கூடியதான போக்கை உண்டாக்குகிற உண்மையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who will not allow us to be tempted above our ability. He will make a way to escape. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நம்மை அழைக்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். We may be unfaithful, but the Lord who has called us is faithful அவர் to நம்மை us. அழைத்த நோக்கங்களை நமக்குள்ளே நிறைவேற்றி அந்த உண்மையுள்ள தேவன் நமக்குள்ளே இருந்து செயல்பட கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let the faithful God fulfill the calling and the purpose that he has called us for. உடன்படிக்கை காக்கிறதிலே உண்மையுள்ள தேவனாய் உங்களோடு என்னோடு கூட அவர் இருக்கிறார். He is a God who is faithful to keep the covenant. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். The Lord who has promised is faithful and he is with அவர் us. நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is faithful to cleanse us and sanctify ஆண்டவரே, us. எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. Lord, you cleanse us and sanctify நீர் us. விரும்புகிற பரிசுத்தம், நீர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளே தந்து எங்களை பரிசுத்தப்படுத்த
பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரம ராஜ்யத்தை அடைகிறதான ஒரு பரிசுத்தத்தில், உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு பரிசுத்தத்தில் எங்களை நீ நடத்தும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we surrender that you cleanse us and make us ready for your kingdom, Lord. ஆண்டவரே, பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணமாக்க கடவோம் என்று பவுலடியாரின் வார்த்தைகளை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம். Lord, let us make the promise as the apostle Paul say that let us perfect holiness in the fear of God. எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று தகுதிப்படுத்துவீராக. Lord, make us holy for your kingdom, Lord. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு என்று காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு என்று காத்துக்கொள்வோம். எக்காலம் தொன்னிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தொன்னிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கர்த்தரோ உண்மை உள்ளவர். The Lord is faithful. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். He will establish you and keep you from all evil. அவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைக்கிற உண்மை உள்ளவராயிருக்கிறார். He is faithful and he calleth you. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை காக்கிறதுல உண்மை உள்ளவர். He is a faithful God who keepeth the covenant. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஏற்ற காலங்களிலே உங்களிலே என்னிலே அவர் நிறைவேற்றுவார். The Lord who has promised is faithful, he will fulfill it. அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். He is faithful to cleanse us and sanctify us. ஆண்டவரே, எங்களுடைய ஆவியிலும் சரீரத்திலும் உண்டான எல்லா அசுசி நீங்க எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும் என்று கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let's surrender for the Lord to cleanse us from all filthiness in the flesh and spirit. அவரே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உண்மை உள்ளவராயிருந்து அவர் நம்மை நடத்துவாராக. And he will cleanse us and sanctify us and be faithful and lead us. பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we thank you for these promises and the blessings that you have given us, Lord. நீர் உண்மை உள்ளவராய் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக. Lord, you be faithful and lead us, Lord. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே பலிபீடத்திலே நாங்கள் படைக்கிறோம். This morning we surrender our body, mind and body, soul and spirit in your hand, Lord. எல்லா அசுசியும் நீங்க எங்களை சுத்திகரித்து ஒரு விசையா எங்களை பரிசுத்தப்படுத்து. Lord, you cleanse us from all filthiness and sanctify us, உம்முடைய Lord. பரம ராஜ்யத்தை அடைய எங்களை பங்குள்ளவர்களாய் தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. And make us prepared and ready to receive your kingdom, Lord. எங்களுக்கு நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓட கர்த்தர் கிருபை தார். And whatever race you have kept for us, Lord, let us run that race with patience, Lord. உமக்கு உண்மையுள்ளவர்களாய் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். And give us the grace that we be faithful to you, நீர் Lord. உண்மையுள்ளவராய் எங்களோடு இருந்து தொடர்ந்து நடத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, you be faithful and let your name be glorified, இயேசுவின் Lord. நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதான, சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரோ உண்மை உள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. நாளை காலை 6 மணிக்கும் மாலை ஸ்தோத்திரம் 6:30 மணிக்கும் 2 பரிசுத்த ஆராதனைகள் சபையில் நடக்கும். உங்கள் வசதிக்கு ஏற்ற நேரத்தில் குடும்பத்தோடு ஜெபத்தோடு ஆராதனையில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.